ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஒரே ஒரு தடவை மட்டும் நான் இதயம் சீரியல் போடும்போது ரொம்ப வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் 500 தாண்ட மாட்டேங்குது வீடியோ. என்னன்னே தெரியல. இல்லை யாரையா திட்டி போடணுமா, இல்லை யாரையா திட்டாம போடணுமா? ஏதாவது சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. சரியா? ஸோ இதயம் சீரியல் எபிசோடு இன்னைக்கு எப்படி போச்சுன்னா, மறுபடியும் வேதாள முருங்கை ஏறின மாதிரி. சரி, நம்ம ரிவ்யூ அப்புறம் பண்ணிடலாம். 3 எபிசோட பத்தி ஸ்டார்டா சொல்லிடலாம். ஸோ அந்த பாரதியும் தமிழும் நடிக்க வந்துருவாங்க இல்லையா? நடிப்பு சும்மா பின்னி பெடல் எடுத்துருவாங்க. ஆதியே மிரண்டு போயிடுவாரன்னு பாத்துக்கோங்களேன். ஆனா அவங்க நடிக்கல, அவங்க உண்மையாதான் சொல்றாங்க. இவர் தான் நடிப்புன்னு நினைச்சு நினைவெல்லாம் இழந்துட்டு பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருக்காரு. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இது என்னது, அந்த ஆபீசர் வருவாங்கல்ல, பாஸ்போர்ட் ஆபீசர். எனக்கு தெரிஞ்சு பாஸ்போர்ட் ஆபீசர் இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களே. லவ் பத்தி பேசுறாங்க, குடும்பத்தை பத்தி பேசுறாங்க, ஆம்பளைகளை இப்படிதான் அப்படிங்கிறாங்க, பொண்டாட்டி பிறந்த நாளை மறந்துடுவாங்களாமா, என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல வந்து இப்படிலாம் கேள்வி கேட்பாங்க எனக்கு தெரியாது சாமி. என்னமோ மெய்ட் ஃபார் ஈச் அதராமா, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குதாமா. எந்த பாஸ்போர்ட் ஆபீசர்லாம் இப்படிலாம் வந்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா. சரியா? சோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது, நம்ம பாரதி சும்மா நடிப்புல பின்னி என்ன சொல்றது, அவங்க அம்மா போட்டோவெல்லாம் எடுத்து வச்சு மாலையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு. சரியா? அடாடாடா, ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல பாரதி. அவங்க வந்து உண்மையாதான் செய்யறாங்க. இவனுக்கு தான் புரிஞ்சுக்கிற தன்மை இல்ல, பைத்தியக்காரன். அதுக்கப்புறம் நம்ம வேதாள முருங்கை ஏறின மாதிரி மறுபடியும் ஆண்டாளுக்கு அழகருக்கு முட்டிக்கிச்சு கைஸ். ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு லெட்டரை படிக்கிறாப்புல. அந்த லெட்டர் என்ன அப்படின்னா, என்னடா ரொம்ப ஓவர் கொஞ்சலா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நினைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். கோயிலுக்கு கிளம்புவாங்களாட்டு இருக்கு 2 பேரும். ஒண்ணு இந்த புடவையை கட்டி இருக்கலாம்னு சொல்லி இவன் ஒருத்தன் அழகரு சொல்ல, இவ போய் அந்த புடவை எடுத்து கட்டலான்னு உள்ள போக, லெட்ரு சாரிக்குள்ள இருந்து லெட்ரு வெளியே வர, அந்த லெட்ரு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மா கபடி போட்டியில வந்து இந்தியா டீம்ல வந்து செலக்ட் ஆயிடுச்சாமா, நேஷனல் லெவல்ல. அத வந்து இவங்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டாலாமா. சரியா? உடனே உன் குழந்தைக்காக தானே நீ வந்து மறைச்ச அப்படின்னு சொல்லி அழகர் வாய்க்கு வந்தபடி பேசுறாப்புல. அவன் என்ன சொல்ல வர்றாங்கிறதையே கேட்காம முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு பூவை பிடிங்கி வீசுறதோ, சேலையை தூக்கி வீசுறதோ, லெட்டரை தூக்கி வீசுறதோ, இனிமேல் நான் உனக்கு பொட்டாட்டியும் இல்லை, நீ எனக்கு புருஷனும் இல்லை, என் பேரை சொல்றது கூட நீ உனக்கு அருகது கிடையாதுன்னு என்னென்னமோ டைலாக். அவங்க அப்பா எல்லாத்தையும் சாகடிச்சானாமா, இவனையும் அந்த கேஸ்ல கொண்டு போய் சேர்த்துட்டா இவ. அவ்வளவுதான் கைஸ், இவ்வளவுதான் இன்னைக்கு எபிசோட் நடந்தது. என்ன நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஸோ ரிவ்யூல வந்து நான் இன்னைக்கு கொஞ்சம் நாடகத்தை கிழிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னால உண்மையிலே தாங்கவே முடியல. இந்த ஆண்டாள் பக்கியை தூக்கி அவங்க ஊர்லயே கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெண்டோட வாழ்க்கை நட்டாத்துல இருக்குதே, கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே கிடையாம இந்த பொண்டாட்டியும் புருஷனும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க, விளக்கண்ணைய. சரியா? ஆண்டாளும் அழகரும் விளக்கண்ணையாட்டம் சண்டை போட்டுட்டு இருக்குதுங்க, விளக்கண்ணைய. இந்த ரெண்டு பக்கிகளையும் சேர்த்து வைக்கத்தானே அந்த 2 பக்கிகளும் போராடிச்சுங்க. அப்ப இது 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 என்ன மைண்ட் செட்ல தான் இருக்குதுன்னே எனக்கு தெரியல. ஆண்டாலும் அழகரும் என்ன மைண்ட் செட்ல இருக்கிறாங்கன்னே தெரியல. இந்த அம்மா இப்ப கபடி போய் விளையாண்டு கப்பு ஜெயிச்சு வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஃப்ரெண்டோட வாழ்க்கையை காப்பாத்திட்டு போய, அதுக்கு எதுக்கு அழகர்கிட்ட நீ முடிச்சுக்கிட்டு நிக்கிற? எப்ப பார்த்தாலும் இந்த ஆண்டாளுக்கு இதேதான் அறகுறை. இந்த இவ்வளவு அறகுறை, இந்த பாரதியும் அறகுறை. சரியா? எல்லாம் ஒரே கொட்டையில ஊர்ன மட்டைய. சரியா? அவன் என்ன சொல்ல வர்றான், அழகர் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்ல வர்றாப்புல, அது காது கொடுத்து கேட்டாத்தானே அவன் மேல என்ன தப்பு இருக்குது, தப்பு இல்லையான்னு தெரியும். உடனே நீ என் பொண்டாட்டி இல்ல, நான் உன் புருஷன் இல்ல, நீ என் பிள்ளை இல்ல, என்ன பேச்சு இதெல்லாம் விளக்கணையாட்டம். அப்புறம் தர்மலிங்கம் பொண்ணு எப்படி இருப்பா? அப்படித்தானே இருப்பா. அறகுறை அறகுறை பக்கி. சரியா? தயவுசெய்து நாடகத்தை நீங்க முடிக்கிறதா இருந்தா இந்த ஆண்டாளை தூக்கி நாடகத்தை விட்டு கடாசிருங்க. ஆண்டாள்லாம் சுத்த வேஸ்ட். சரியா? கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்றது, மனசாட்சி இல்லாத ஜென்மங்கள் இதுக்கெல்லாம். ஃப்ரெண்டோட வாழ்க்கை வந்து அங்க நட்டாத்துல தொங்கிட்டு இருக்குது. பாரதியோட வாழ்க்கை வயிற்றுல ஒண்ணு கையில ஒண்ணு பச்சுக்கிட்டு இருக்காளே, அவ புருஷனோட சேர்த்து வைக்கலான்னு இல்ல. சரியா? இப்பதான் நாயடி பேயடி சட்டை மாதிரி இப்பதான் புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு இருக்குங்க இது. இப்ப என்ன,
அவன் மறைக்க தானே செஞ்சா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்னா அதை தெரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சது. அது இல்லாம வார்த்தைகளை ரொம்ப ஓவரா பேசுறாப்புல. உன்னைய பார்த்தா அருவருப்பா இருக்குது. இப்பத்தானே அவன் கையால பூவை வச்சு தொலைஞ்ச தலையில. அதுக்குள்ள என்ன அருவருப்பா இருக்குது? உன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததே எனக்கு இதா இருக்குது. என்ன பேச்சு இதெல்லாம் ஆண்டாள் மிஸ்? ரொம்ப கேவலத்தின் உச்சம். ஆண்டாளோட நடிப்பு கேவலத்தின் உச்சம். தயவு செய்து ஆண்டாளோட கேரக்டரை சாகடிச்சிருங்க. இல்லாட்டினா எங்கேயா கொண்டு போய் ஊர்லயே விட்டுருங்க. அவங்க அப்பாவும் மூலியமா இருந்துட்டு போய் தொலையட்டும். சரியா? இவ ஒண்ணும் பாரதிக்கு வந்து ஒண்ணும் ஹெல்ப் பண்ணவும் வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண வேண்டாம். அழகரே எல்லாத்தையும் பாத்துக்குவாப்புல. இல்லைன்னா 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி 2 பேர்த்தையும் ஊருக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருங்க. அங்க ஊர்ல போய் சண்டை போட்டு தெரியட்டும். இங்க பாரதி அவ லைஃப் எப்படியோ அவனுக்கு யாவ வர வச்சு அவளா சேர்ந்துட்டு போறான். கருமண்டா சாமி. அங்க அதுக 2 பேரும் ஒண்ணு சேர டயத்துல இதுக்கு 2 பிரியுதுங்க. இதுதான் இந்த நாடகத்தை பொறுத்தளவு, இதயம் சீரியல் பொறுத்தளவு ஆரம்ப காலகட்டத்துல இருந்து என்ன நடக்குது தெரியுமா? ஒண்ணு ஆண்டாள் அழகர் ஜோடி ஒன்னா சேர்ந்தா இதுக்கு 2 பிரிஞ்சிருதுங்க. இதுக 2 சேரும் போது இதுக 2 பிரிஞ்சிருதுங்க. சரியா? இதேதான் நடக்குது. நீங்க வேணாலும் நல்லா கவனிச்சு பாருங்க. மறுபடியும் இவங்க 2 பேர்த்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஆதி வந்து நம்ம 2 பேரும் மறுபடியும் புருஷன் பொண்டாட்டியே நடிக்கலாமா பாரதி? என் ஃப்ரெண்டோட வாழ்க்கை வந்து நட்டாத்துல போயிருச்சு, அவங்க ஒய்ஃப் அவனை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நம்ம நடிக்கலாமா பாரதி அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாரதியத்தான் இவன் துணைக்கா கூப்பிட போறான். சரியா? மறுபடியும் அரைச்சமாவே அரைக்கிறாங்க. சரியா? உண்மையிலே இதயம் எடுக்கிற டைரக்டருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சாட்டு பேசு. சரியா? உண்மையிலே இதயம் சீரியல் எடுக்கிற டைரக்டருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. தயவுசெய்து டைரக்டரை மாத்தி நாடகத்தை சுபம்னு போட்டு முடிச்சிருங்க. இது எப்படி இந்த நீதானே என் பொண்ணு வசந்தம்னா சீக்கிரம் முடிச்சிங்க பாருங்க, அந்த மாதிரி முடிச்சு விட்டு போயிருங்க. சரியா? ஏன்னா இந்த நாடகத்துல ஒரு வழக்கனையும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, ஒரு கதையும் இல்லை. சரியா? காரி காரி துப்பணும் போல இருக்குது. நீங்க கமெண்ட்ஸ்ல கூட கழுவி ஊத்துங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. உண்மையிலே இதயம் சீரியல் வேஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட். ஒரு குப்பைக்கு சமம் இந்த நாடகம். சரியா? குப்பையில கூட ஏதாவது ரீசைக்கிள் பண்ணி ஏதாவது பண்ணலாம். ஆனா இந்த நாடகத்துல ரீசைக்கிள் பண்ண முடியாது. கேவலம் முடிச்ச நாடகம், இத்து போன நாடகம். சரியா? கேவலத்தின் உச்சம் நாடகம். சரியா? ரொம்ப ரொம்ப கேவலத்தின் உச்சம். ஒரு ஃப்ரெண்டோட வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கே, நம்ம இந்த நேரத்துல சண்டை போடலாமா வைக்கலாமா? ஒரு மண்ணாங்கட்டி மண்டையில அறிவு இருக்குதா மசாலா இருக்குதா தெரியல அந்த ஆண்டாளுக்குறான். சரியா? உண்மையிலே அழகர் வந்து ரொம்ப அவன் ஃப்ரெண்டு வாழ்க்கையை பார்ப்பானா, இல்ல இவ பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டாலும் இவ்வளவு சமாதானப்படுத்துவானா? ரொம்ப கேவலமா இருக்குது. ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்குது. தயவுசெய்து இதயம் சரியில்லை, சீக்கிரம் முடிச்சு விட்டு போய் தொலைங்க. சீசன் 2 எடுத்துறாதீங்க. கேவலமா இருக்குது. ரொம்ப கேவலமா. சீசன் 2 எடுத்துறாதீங்க. அப்புறம் எனக்கு ஒரு டவுட், 2:30 மணிக்கு ராமன் தேடிய சீதை போடுறாங்க. அப்ப மனசுல